வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இது. டோட்டல் மார்க் 75, டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. நமக்கு பார்ட் 1ல் எப்போவுமே 12 1 மார்க் கேட்பாங்க. 12 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புக் பேக்கிலேருந்து 10 கேட்டுருவாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 மட்டும் இன்சைடில் வந்து கேட்பாங்க. அதனால் புக் பேக் 1 மார்க்கை நல்லா டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரப் சுழற்சி எதில் நடக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கிரப் சுழற்சி வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரிக் மேட்ரிக்ஸு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹெர்ஸ்பர்க் தான். ஸோ நம்ம 2 மார்க் பார்த்திங்கன்னா இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 × 2 14. ஆன்சர் இனி 7 ஆஃப் த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 22 கம்பல்சரி. நிலைமம் வரையறுக்கவும் அதன் வகைகள் யாவை? டிஃபைன் இனிஷியா, கிவ் இட் இஸ் ஏ கிளாசிஃபிகேஷன். ஸோ 7 மார்க்கில் 2 மார்க்கில் கேட்டாங்க. வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது? வை டஸ் த ஸ்கை அப்பியர்ஸ் இன் ப்ளூ கலர்? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கலோரி வரையறுக்கவும். டிஃபைன் 1 கலோரி. அவகோட்ரா விதியின் பயன்பாடுகள் ஏதேனும் இரண்டினை கூறுக. மென்ஷன் இனி 2 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகோட்ராஸ் லா. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்பு எழுதுக. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. லிஸ்ட் அவுட் த பேராசைட் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் லீச். மூளை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் உறுப்புகள் யாவை? வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் இன்வால்வ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன் பிரைன்? அடுத்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏ மற்றும் பிசிடி ஆகியவற்றை அடையாளம் காண்க. போலன் கிரைன்ஸோட டயக்ராம் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மரபு பொறியியல் வரையறுக்கவும். டிஃபைன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான 2 மார்க், இதனால் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் என்றால் என்ன? வாட் இஸ் ஸ்கிரிப்ட்? அடுத்து 2 கிலோகிராம் நிறைவுடைய ஒரு கதிரியாக்க பொருளானது அணுக்கரு இணைவின் போது வெளிப்படும் போது மொத்த ஆற்றலை கணக்கிடுக. கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் when per radioactive substance undergoes for the fusions of in result of mass of detect in 2 kilogram. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. மெயினாக கம்பல்சரி நல்லா பார்த்துக்கோங்க, இதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ அடுத்து நம்ம 4 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 4 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 × 4 28, 32 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. விசையின் சமன்பாட்டை நியூட்டனின் 2ஆம் விதி மூலம் தருவி. டெடியூஸ் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் யூசிங் ஃபார் நியூட்டன்ஸ் இன் லா ஆஃப் மோஷன். கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 7 மார்க் 4 மார்க் இது. டிஃப்ரெண்ட் டைட் ஐ டிஃபெக்ட்ஸ் இன் மயோபியா, ஹைப்பர் மெட்ரோபியா. மீ ஒளி அதிர்வுறுதல் என்றால் என்ன? ஒளி எதிரொலித்தல் என்றால் என்ன? வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம் ஆஃப் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன்? வாட் இஸ் மீன் பை ரெஃப்ளெக்ஷன் சவுண்ட்? ரசக்கலவை என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தாமிரத்தின் ஏதேனும் 2 பயன்பாடுகளை கூறுக. வாட் இஸ் அன் அமங்கலம்ஸ் கிவ் அன் எக்ஸாம்பிள்? மென்ஷன் இனி 2 யூசஸ் ஆஃப் காப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா சோப்பின் தூய்மையாக்கல் முறையினை விளக்குக. எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கிளீனிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோப்போட தூய்மையாக்கல் அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா மலரும் தாவரங்களில் காணப்படும் 3 வகையான திசு தொகுப்புகளை குறிப்பிடுக. ஒளிச்சேர்க்கையினை பாதிக்கும் காரணிகள் யாவை? நேம் த 3 பேசிக் டிஸ் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இதுக்கு 1 மார்க்கு. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். இதுக்கு 1 மார்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக. எனாமரேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளட். ஸோ இதை வந்து 4 மார்க்கில் கேட்டாங்க, 7 மார்க்கில் கேட்க வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா மழைநீர் சேமிப்பு அமைப்புகள் எவ்வாறு நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிக்க செய்கின்றன? ஹவு டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ரீசார்ஜ் இன் கிரவுண்ட் வாட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா பீனோடைப் ஜீனோடைப் நீவிர் அறிவது யாது? அல்லோசம்கள் என்றால் என்ன? வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம் ஆஃப் பீனோடைப் அண்ட் ஜீனோடைப்? வாட் ஆர் த அல்லோசம்ஸ்? அடுத்து சம் வந்து பார்த்தீங்கன்னா பிகேஎஸ் சம் கேட்டிருக்காங்க. 32 தான் நம்ம கம்பல்சரி. 0.01 HNO3 கரைசலின் பிஹெச் மதிப்பு காண்க. 100 கிலோகிராம் நீரில் 25 கிலோகிராம் சர்க்கரையினை கரைத்து ஒரு கரைசல் தயாரிக்கப்படுகிறது. அதன் கரைப்பொருளின் நிறை சதவீதத்தை காண்க. கால்குலேட் த pH ஆஃப் 0.01 சொல்யூஷன் HNO3. A solution is prepared by dissolving for 25 sugar 100 gram waters. Calculate the mass percentage of solute. ஸோ அடுத்து நம்ம 7 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 7 மார்க் பொறுத்த வரைக்கும் அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கும் தேவையான இடங்களில் படம் முறைக. 3 × 7 21. ஆன்சர் ஆல் ஆஃப் த கொஸ்டின். ட்ரா த டயக்ராம் நெசசரி. ஜூல் வெப்ப விதி வரையறுக்கவும். நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த உலோக கலவையினை மின்சாரம் வெப்பமிடுதல் சாதனமாக பயன்படுத்துவது ஏன்? ஒரு மின் உருகிலை எவ்வாறு மின்சாதனங்களாக பாதுகாக்கிறது? அல்லது நெட்டலைகள் என்றால் என்ன? அணுக்கரு உலை என்றால் என்ன?
அதன் இன்றியமையாத பாகங்கள் செயல்படுவதை விவரிக்கவும். ஸ்டேட் த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். An alloy nickels in chromium. It is used to heating for elements. Why does the fuse wires protect in electrical applicants? Next வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு what is longitudinal waves? What is nuclear reactor? Explain the essential parts, their function. அணுக்கட்டு எண் வரையறுக்கவும். H2SO4 சல்பரின் சதவீத இயல்பினை காண்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரம் உறிஞ்சு சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சிக்கொள்ளும் சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை. அடுத்து பார்த்தீங்கன்னா மீள்வினை மீளாவினை. ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான 4 மார்க்கு 7 மார்க்கு. நடுநிலையாக்கல் வினை என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. படிவரிசை சேர்மங்களின் ஏதேனும் 3 பண்புகளை கூறுக. டிஃபைன் அட்டாமிசிட்டி. கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் சல்பர் இன் H2SO4. வாட் வேஸ் ஆஃப் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த டெக்லின் சப்ஸ்டன்ஸ். ஆர் வந்து பார்த்தீங்கன்னா differentiate irreversible and reversible reaction. What is neutralization reaction? Give an example. Give any 3 characters of homogeneous in series. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பயாலஜி பார்ட்டு. தக்காளியில் கருவுரா கனியினை தூண்டும் ஹார்மோன் யாது. ஸோ இதுக்கு ஜிப்ரலின் தான் ஆப்ஷன் வரும். ஸோ நமக்கு ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் பயாலஜி பார்ட்டில் ஒரு ஃபுல்லாக 7 மார்க் எப்போவுமே கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் பார்ட்டும் சரி கெமிஸ்ட்ரி பார்ட்டும் சரி ரோமன் டைப்பில் தான் நம்ம கொஷின் கேட்குறாங்க. அதனால் இதை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். தக்காளியில் கருவுரா கனியினை தூண்டும் ஹார்மோன் ஜிப்ரலின். தைராய்டு ஹார்மோன் ஏன் ஆளுமை ஹார்மோன் என அழைக்கப்படுகிறது. லமார்க்கின் பரிமாண கோட்பாடுகளை விளக்குக. அல்லது எந்த நொதி டிஎன்ஏவை குறிப்பிட்ட இடங்களில் வெட்டப்படுகிறது. லைசின் அமினோ அமிலம் செறிந்த 2 மக்காசோள கலப்புயிரி பெயர்களின் பெயர்களை எழுதுக. புகைப்பிடித்தலின் ஆபத்தான மற்றும் புகையிலை தீய விளைவுகளை எழுதுக. Which hormone induced in parthenocarpy tomato? Why thyroid hormone is referred as a personality hormone? Explain Lamarckianism theories of evolution. அடுத்து பார்த்தீங்கன்னா which enzymes cut in DNA specific sites? Name 2 mice hybrids in amino acids in lysine. Explain the smoking hazards in the harmful effects tobacco. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டென்ஸில் நிறைய இன்டீரியரில் கேட்டிருக்காங்க. எந்த நொதி டிஎன்ஏவை குறிப்பிட்ட இடங்களில் வெட்ட பயன்படுகிறது. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ். அதே மாதிரி புரோட்டீனாஸ் ஆக்சிட்டி வரும். புகைப்பிடித்தலின் ஆபத்தான மற்றும் புகையிலை தீய விளைவுகள். இது வந்து காமன் கொஸ்டின் தான். அதே மாதிரி லமார்க் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரோமன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டைப்பில் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் கேட்டிருக்காங்க. பயாலஜி பார்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் சயின்ஸில் சென்டம் வாங்க முடியும். வீடியோ பண்ணுற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் படிக்கணும் சம்ம என்னென்ன பார்க்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காத இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.